ஹலோ விவாஸ், நாங்கள் இன்னைக்கு வந்து சண்பகத்தி இந்த அடுத்த வீடியோ ஒன்று போட போகிறோம். அது என்ன செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் கழுகை பற்றி 3 விஷயங்கள் சொல்ல போகிறோம். அது நான் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல புல்லரிக்கும், உங்களுக்கு வாழ்க்கையும் சாதிக்க தோணும். இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதலாவது வந்து கழுகு வந்து ஒரு பிடிவாத குணமுள்ள ஒரு கழுகு பறவை. அந்த ஏனென்றா அது வந்து நம்மளோட வானத்துக்கு தானே வானத்துல சுழலாச்சு முழுவாயினா மற்ற பறவைகளை தங்களோட வாழ இடத்துல போய் ஒதுங்கிடுமா. ஆனா கழுகு மட்டும்தான் ஒதுங்காம தான் எப்படியாச்சும் சுழல உள்ள போய் உள்பகுதிய பாத்திரோட வந்து வானத்தை நோக்கி போகுமா. அதனால அது எப்போதுமே தான் நினைக்கிறத சாதிக்கணும் என்ற வெறியோட இருக்குமா. அடுத்தது அதுக்கு வந்து மற்ற பறவைகளோட பறக்காதா, எப்பவுமே தனியா. ஏனென்றால் மனிதர்களோட வாழ்க்கையில பார்க்க ஒரு தனியா செயற்படைக்குதான் அவன் வெற்றி பெறுவான். மற்றபடி ஆக்கள் இருந்தீங்கன்னா அவங்க குழப்பி அவங்க வந்து அவனை மைண்ட் ரிலாக்ஸ் இல்லாம எப்படி செய்ய அப்படி செய்யணும் எல்லாம் மாத்தி சொல்லி ஆனா செய்யணும் பண்ணிடுவான். அதனால கழுகு எப்பவுமே தன்னிச்சையாதான் செயல்படுவான். அடுத்த 3வது குணம் வந்து அது வந்து தன்னுடைய பழையனத்தை வந்து எப்பவுமே தன்னோட வச்சுக்காது. ஏன்டா வந்து கழுகுண்ட சராசரி வாழ்நாள் முழுவதும் 70 வருஷம். அப்ப 70 வருஷமா அந்த கழுகு வாழும். ஆனா 40 வயசுலயே அதுக்கு உடம்பெல்லாம் ஏலாம் போய் கை இறக்கைகள்லாம் பலமில்லாம போய் நகங்கள் பலமெல்லாம் போய் முன்ன மாதிரி வேர்டே எல்லாம் பாட முடியாது. ஆனா அது வந்து சரியா கஷ்டப்பட்டு ஒரு மலைக்கு உச்சிக்கு போய் அங்க இருக்க பாறைகளோட தண்டுரா எல்லாம் அடிச்சு சொண்டெல்லாம் உடைச்சு நகங்கள் எல்லாம் அடிச்சு உடைச்சு 5 மாசம் அந்த மலையில உள்ள உயிர் வாழலாம். மீண்டும் மீண்டும் அது வந்து நான் திரும்பி வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டு மலையிலிருந்து கம்பீரத்துடன் புதிய ரெக்கைகள், புதிய நகங்கள், புதிய அழகுகளுடன் அந்த மலையிலிருந்து கம்பீரமாக பறந்து வரும் அழகே ஒரு தனி அழகுதான். அப்ப இந்த கழுகையே இவ்வளவு சாதிக்க முடியும். ஒரு பறவையா இருக்கு இந்த கழுகையை இவ்வளவு சாதிக்க முடியும்னா மனிதன் அந்த 5 அறிவுல கழுகையை எவ்வளவு சாதிக்குதுன்னா 6 அறிவுல மனிதன் நாங்க எப்படி சாதிக்கலாம். உங்களோட வாழ்க்கையில ஏதாவது நோக்க வச்சு பயணிங்க, அதுக்கு அப்புறமா விட்டு கொடுங்க. தடைகள் என்ன வந்தா அதை தகர்த்து கொண்டு போங்க. நன்றி, வணக்கம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.